பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சற்குணமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது எங்களுக்கெல்லாம் கலியுகத்தில் பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொன்னால், சித்தர்கள், மகரிஷிகள், யோகிகள் தான் இந்த பாவங்களை கடந்து இறைவனோடு ஐக்கியமாகிற அந்த தன்மையை உணர்ந்தவர்கள், கண்டவர்கள், மக்களுக்கு வழிகாட்டினவர்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் அகஸ்தியர் மூல குருவாக கொண்டு கண்ணேயா யோகி மகரிஷி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களுடைய வழி நின்று அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சி அந்த குரு பரம்பரையில் அதை தாங்கி கொண்டு வந்து கலியுகத்தில் கொடுப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த 22 வருடங்களாக நாங்கள் குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் என்னென்னு சொன்னால், இது உங்களுக்கு இப்போ அறியாமல் இருக்கலாம். வருங்காலம் இதனுடைய நன்மையை உலக மக்கள், இதை ஒரு மார்க்கம், இதை மண்ணுலகம் ஃபுல்லாக காயத்ரி மந்திரம், காயமாகிய உடலுக்கு நோவரும் போது காயத்ரி மந்திரம் ஆகி இந்த காயத்தை படைச்சி, இந்த உடலை படைச்சி இயக்கம் அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருந்து பகவான் கிருஷ்ணர் உலகத்தில் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன், உனக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்று சாஸ்வதமாக உரைத்த அந்த மந்திரங்களில் நான் காயத்ரியா உனக்குள்ளே இருக்கிறேன். உனக்கு இந்த காயத்துக்கு ஆகிய உடலுக்கு துன்பம் வரும்போது நான் உனக்குள்ள உணர்வுமயமாக, அறிவுமயமாக மகாசக்தி படைச்சி உனக்குள்ளே இருக்கிறேன். நீ உன்னை உனக்குள் தேடி கண்டுபிடி, நீதான் இந்த பரம்பொருள். நீ இப்போ மனதை, புலங்கள், ஆசை, பற்று, பாசங்களை சார்ந்து நான் இந்த பொருட்கள் தான், நான் யார் அப்படின்னு தேட முடியாமல் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் சார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது, இந்த காயமாகிய உடலிலிருந்து எங்களை மீட்பதற்காக மீட்பவர்கள் சித்தர்களாகவும், யோகிகளாகவும், இயேசு புராணாகவும், முகமது நபியாகவும், புத்த பகவானாகவும், சில நேரங்கள் ராமராகவும் கிருஷ்ணராகவும் பகவானை அவதாரம் பண்ணி மண்ணுலகத்தை காப்பாற்றி கொண்டு வரார்கள். அவர்கள் வராத பட்சத்தில் அவர்களுடைய பல சித்தர்கள், யோகிகள், மகான்களை இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பி, மண்ணுலக மக்கள் மாண்புற வழிகாட்டுங்கள், மண்ணுலகத்தில் வேதனைப்படும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துன்பம், வேதனை, பரம சாக்காடு நடந்து கொண்டிருக்கு இந்த பூமியில். அவர்களுக்கு இந்த துன்பம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி துன்பத்துக்கு துன்பம் கொடுக்குற அப்படின்னு சொல்வார்கள். அப்போ எங்களுக்குள்ள இருக்க நாங்கள் செய்த கர்ம வினைகள், பாவங்கள், துன்பம், அதுக்கு நற்காரியங்கள் துன்பம் கொடுப்பது, துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது எப்படி அப்படின்ட்டு வாழ்ந்து காட்டி போதிச்சார்கள். அதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு நல்லது துன்பம். அப்போ எங்களுக்கு பாருங்கள், நாங்கள் தெரியாமல் செய்த கர்மவினைக்கு நற்காரியங்கள் செய்யும் போது அந்த கர்மவினைக்கு இந்த நற்காரியங்கள் துன்பமாக அமையும். அதுதான் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாருங்கள், அந்த துன்பப்படுற மண்ணுலகத்தில் வேதனைப்படுற இந்த சரீரத்துக்கும் இந்த உலக மக்கள் வேதனைப்படுவதற்கு அறிந்த பகவான், இந்த துன்பமாகியது நீ செய்த கர்ம வினைகள், அதுதான் உன்னை துன்பப்படுத்துது, அதுக்கு என்னோட தொடர்பு கொண்டு நற்காரியங்களை செய். அதாவது என்னன்னா, இந்த இயற்கை எதையும் எதிர்பார்க்காம கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ கடவுள் பாருங்கள், எதையும் எதிர்பார்க்காம அன்பே சிவம், அன்பு காட்டுறவர் தான் கடவுள். அப்போ கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்பு, அதான் கொடுக்கிறவர் சிவபெருமான், அன்பே சிவம் அப்படின்னு சொன்னார்கண்டா. அந்த அன்புக்கு பாருங்கள் அர்த்தம் அப்படின்னா கொடுப்பவர். ஏன்னா இயற்கை இந்த உலகத்தை நான் இயக்கிறவர் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு. மரம், செடி, கொடி அனைத்து பாருங்கள் ஜீவராசிகளை இயக்கிறவர், அவர் கொடுக்குற தன்மை உள்ளவர்.
அந்த கொடுக்குற தன்மையிலிருந்து பாருங்கள் நாங்கள் பெறுற தன்மை சுயநலத்துக்குள்ளே போகும்போது தான் எங்களுக்கு பாவம் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு மனப்பலம் குறைஞ்சி பாவத்தின் பக்கம் போய் பாவம் என்று தெரியாமல் அது இன்பம் என்று நினச்சி பாவம் செய்யும் போது துன்பம் வருது. அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுற அடிக்கடி மகான்கள் யோகிகள் வாரார்கள். அப்போ துன்பம் வார நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னார்னா துன்பம் வரும்போது அதுக்கு நற்காரியங்கள் செய்யும் போது பாருங்கள் அது எங்களுக்கு என்ன செய்யுது, பல மடங்கா நல்ல விடயங்களாக அமைது. அதாவது எங்களுக்கு துன்பம் வருவதுன்னு சொன்னால் இறைவன் நிரந்தரமாக துன்பப்படாமல் உனக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்கப்பா, உனக்கு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, உனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் பாருங்கள் நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், உனக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய ஞானம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் எங்களுக்கு துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் துன்பம் வார நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லி வழிகாட்டின அந்த பகவானுடைய வருகின்ற 7ஆம் தேதி பாருங்கள் புனித பௌர்ணமி 9ஆம் மாதத்து. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி சுவாமியோட குருபூசை. அது 23ஆம் தேதி பாருங்கள் இரவு சங்கு 1008 சங்கு கொண்டு 108 கலசங்கள் வச்சு விடிய விடிய காயத்ரி மந்திரம் சொல்லி பிரம்ம முகூர்த்தமாகிய 3 மணியிலிருந்து பாருங்கள் 6 மணி 5 மணிக்குள்ளே உங்கள் கரங்களால் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பல அவதாரங்கள் பண்ணவர் காயத்ரி சித்தராக மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவானே காயத்ரி சித்தராக கலியுகத்தில் அவதாரம் பண்ண அவருடைய பாருங்கள் திருப்பாதத்துக்கு அவருடைய குருபூசை நன்னாளில் நாங்கள் எங்கள் கரங்களால் விடிய விடியப்படிய காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த சங்கில் ஏற்றுப்பட்ட பாருங்க கலசங்களில் அந்த மகாசக்தி படைத்த அந்த தீர்த்தத்தை அவருடைய திருப்பாதத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமாகிய என்னை யாரும் பிரம்மத்தை யாராலும் அடையலாம், என்னை யாரும் அடையலாம்ன்ற அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பகவானுடைய பாருங்க அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பாக்கியம் எங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் 23ஆம் தேதி இரவு விடிய 24ஆம் தேதி கடைசி 10 மணிக்கும் 24ஆம் தேதி மகா யாகத்திலையும் பங்கு பெற்றும் போது நாங்கள் தெரியாமல் பாருங்கள் பல புறவிகளில் செய்த கர்ம வினைகளை நீக்கக்கூடியது ஒரு மகான்களுடைய திருப்பாதம் மட்டுமே. என்னுடையனா எந்த தீர்த்தத்திலையும் காசிலிருந்த எல்லா தீர்த்தத்திலையும் போகாத பாருங்கள் பாவம் அந்த குருபவானுடைய பாதத்தை கழுவி குடிக்கும். அதில் தான் அவனுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். இதுக்கு பாருங்கள் உதாரணம், இயேசுபிரான் ஒரு நாள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு விபச்சாரி ஓடி வந்து எல்லாரும் கல்லால் எறிஞ்சி பாருங்கள் ஓடி வந்து காலில் விழுந்து அழுதாவு அவருடைய கண்ணீர் பாருங்கள் அவருடைய திருப்பாதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டோடனே அவருக்கு முக்தி பேர் கொடுக்குறார். ஏனென்று சொன்னால் அந்த திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணால் எல்லா கர்மங்களும் இல்லாமல் என்பதற்கு அது உதாரணம். ஏனென்று சொன்னால் எல்லாரும் கல்லெறிஞ்சி ஓடி வாரார்கள், இவர் விபச்சாரி அப்படின்னு சொல்லி உடனே இயேசுபிரானுடைய காலில் விழுந்து அந்த கண்ணீர் பாருங்கள் அவருடைய திருப்பாதத்தை நனைக்கும் போது அவருடைய எல்லா கர்மங்களும் கரைக்கப்பட்டு எல்லாருக்கும் முதல் முக்தி கிடைச்ச அவருக்கு என்ன சொன்னால் அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு கலியுகத்தில் எங்களுக்கு அகஸ்தியர் மூல குருவாக கொண்டு கண்ணையாயு மகாசக்தி பட அவருடைய பாருங்கள் அடிச்சுவட்டை பின்பற்றி வந்த பாருங்கள் பகவான் அவதாரம் பண்ணின பாருங்கள் வழிகாட்டின இம்மண்ணுலகத்துக்கு பூவுலகத்துக்கு வழிகாட்டின அந்த பகவான் பாருங்கள் காயத்ரி சித்தராக இங்கே அவதாரம் பண்ணி அவருடைய பாருங்கள் குருபூசையில் திருப்பாதத்துக்கு நமக்கெல்லாம் பாலமனை ஆத்ம ஞான படத்தில் இந்த ஆத்மாவை பிடிச்சிருங்க அழுக்கு இந்த ஆத்மா பாருங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இந்த அழுக்கிலிருந்து வெளிய வாரத்துக்கு அவருடைய திருப்பாதம் பரமபதத்தை நாங்கள் திருக்கரங்களால் எங்களுக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணும் பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதைத்தான் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னால் மகான்களும் ஞானிகளும் பாருங்கள் யோகிகளும் அவர்களுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் பாருங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த வையத்துள் தெரியாமல் செய்த கர்மவினைகளில் நீக்கப்பட்டு வையத்துள் பாருங்கள் சகல போக சுகங்களும் எடுத்து அது பாதிக்காமல் ஒட்டாமல் தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் நீ எல்லாத்தையும் அனுபவித்து இறுதியில் பாருங்கள் உனக்கு இந்த பற்றற்ற நிலை ஏற்படும் போது நீ என்னுடைய பாதத்தை திருப்பாதத்தை நீ அடையலாம் என்று உரைத்த சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவானுடைய திருப்பாதத்தை நாங்கள் வணங்கி அவருடைய பாருங்கள் விடிய விடிய மந்திரங்கள் சொல்லப்பட்டு அவருடைய பாதத்துக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணும் பெரும் பாக்கியம்.
அப்படிப்பட்ட பகவானுடைய திருப்பாதத்துக்கு பூஜை செய்ய கிடைச்சிருக்கிறது. அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ண கிடைச்சிருக்கு. எங்களுக்கு பெரும் பாக்கியம். ஆனால் தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் 22 வருடங்களாக விடாமல் அவரை நினைச்சு, அவருடைய திருப்பாதத்தை நினைச்சு பாருங்கள், காயத்ரி மந்திரம் சொல்லி அவருடைய நற்காரியங்கள் எல்லாம் பாருங்கள் செய்யுங்கள். பாவத்தை பாருங்கள், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கு அந்த பாவத்துக்கு பாருங்கள் நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் துன்பம், அதுக்கு துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பது எப்படி என்றதுக்காக தான் யாகங்கள், ஜக்ஷங்கள், தியான ஜபங்கள், சச்சங்கங்கள், இப்படிப்பட்ட குருபூசைகளில் பங்கு பெற்றும் போது நீங்கள் எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்குள்ள பாருங்கள் என்ன உங்களை அழிக்கக்கூடிய பாவங்களை, அதுக்கு துன்பம். நீங்கள் காரியங்களை நற்காரியங்கள் ஈடுபட்டு நற்காரியங்கள் செய்யும்போது அது துன்பமாக அமையும். அந்த துன்பம் உங்களை விட்டு போகும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு ஐம்பொறிகள் மூலம் கேட்டு பார்த்து நுகர்ந்து உணர்ந்து எங்கள் மனத்தாலையும் வாக்காலையும் பாருங்கள் செய்த கர்மவினைகளை இந்த பாருங்கள் எல்லா புலங்கள் மனம் வாக்கு காயம் இதுகளால் நாங்கள் செய்த எல்லா கர்ம வினைகளையும் போக்குவதற்காக தான் சரியை கிரியை யோகம் ஞானம் சகலதையும் கொண்டு வந்து இந்த ஐம்பொறிகள் மூலம் நீ அதை கவனிக்கும் போது உனக்குள்ள மாபெரும் சக்தி உண்டாகி அந்த குருவோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த குருவை நேருக்கு நேர் கண்டு அவருடைய பாருங்கள் தீட்சை பெற்று அவர் சொல்கிற வழியில் போய் உனக்குள்ள இருக்க கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரு பெரிய வழியை காட்டுறதாம் ஒரு குரு வழி அப்படின்னு சொல்லி வழிகாட்டின அந்த பகவானுடைய திருப்பாதத்தை நினச்சி நமக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு எங்களை கரங்களால் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு. யோசிச்சு பாருங்கள், அரவிந்தர் நீங்கள்லாம் கேள்விப்பட்ட பெரிய மகான், பாண்டிச்சேரியில் ஒரு பணக்கார குடும்பத்தால் கடைசி பிள்ளை, மிக லண்டனில் போய் படித்து அவர் குடும்பம் எல்லாம் பெரிய பணக்காராங்க. பகவான் அரவிந்தர் இந்த மண் உலகத்துக்கு பாருங்கள், அவர் என்ன செய்ய இந்த மண் உலகத்துக்கு போதிக்கணும், அவர் பாருங்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு நினைத்த பகவான் பாருங்கள், அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த உடனே அவருடைய சகோதரங்கள் எல்லாரும் பெரிய பணக்காராக்கள் பாருங்கள், அவருடைய சகோதரத்துக்கு ஒரு காய்ச்சல் ஒரு நோய் வந்து அவர்கள் பாருங்கள் எல்லா இடங்கள்லையும் உலக நாட்டில் எல்லா இடங்கள்லையும் போய் அதுக்கு மருந்து செய்தார்கள், சரி வரவில்லை. அந்த குடும்பத்தில் பாருங்கள் மகிழ்ச்சி பொங்கி கொண்டிருக்கும் போது இப்படியான விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மெல்ல மெல்ல பாருங்களேன் அவருடைய பொருட்கள் போக ஆரம்பிச்சுட்டு ஏன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்மறையான விஷயத்தை கதைக்கும் போது அங்கே நிற்க மகிழ்ச்சி, அங்கே நிற்க அங்கே பாருங்கள், அங்கே எல்லாம் பாருங்கள் இருக்கிற பொருள் பணம் பொருள் எல்லாம் உங்களை விட்டு போகும். அதுக்காக தான் போன கிழமை சொன்னோம், நீங்கள் எதிர்மறையான ஒரு ஆளுடைய குறையை நீ கதைக்கார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்கள், முகத்துவார நீங்கள் டவரில் மேலே நின்று கீழறி கால்கிட்ட சொல்கிறீங்க, மட்டக்களப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கீழறிக்கால் என்ன செய்வார், கீழறிக்கிறாள்ற எல்லா அவருடைய குறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்கள் மேலே நிற்கிறதால கீழறிக்கவர்கள்ட்ட தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பாருங்கள், அவர் நம்பணும். ஏன் நீங்கள் சொல்கிற மேலே இருந்து சொல்கிறீங்க அவர், ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லை மட்டக்களப்பு ஒன்றும் தெரியலைன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுக்கிறதா மேலேருந்து. அதே மாதிரி நீங்கள் பிறருடைய குறை உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் என்ன, நீங்கள் குறையாக இருக்கிற இன்னொன்று சொன்னால் நீங்கள் சக்தி கூடியவர்கள் பாருங்கள், சக்தி குறைஞ்சவர்களுடைய குறையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய குறையை நீ எடுக்கும்போது உனக்கு துன்பம் வரும். நீ பாருங்கள் அவரை விட கீழாயிருவா. அன்னை சாரதாவி சொல்கிறார் பாருங்கள், குறை பேசார்கள் யாரையும் பாருங்கள் பற்றி நீங்கள் எடுக்கா என்றால் உங்களை போல ஒவ்வொரு தன்மை பண்பு குணங்கள் எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி இல்லை. உங்களை போல பாருங்கள் ஒரு துன்பமாக தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய குறை எடுத்து போட்டு பாருங்கள், அதை எடுக்காமல் நீங்கள் நிறையான பொருள் நிறைய உலகத்தில் மரம் செடி ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது பாருங்கள் பல பழங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரிந்த இதை என்ன விஷயம் தெரிந்த பழங்களை மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க. அது மாதிரி உலகத்தில் பலதரப்பட்ட பாருங்கள் தன்மை குணங்கள் கொண்ட இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான விஷயம் இங்கே உலகத்தில் இருக்குது. நீ அதை மட்டும் அதை மட்டும் எடுக்கிற அளவுக்கு உன் மனநிலை இல்லாதனால தான் பாருங்கள் உன்னுடைய மனம் பலகீனமானதால் நீ பாவ கர்ம வினைகள் செய்ததால் அந்த பாவத்தை எடுக்கிற பக்கம் உன்னை கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னால் நீ பாருங்கள் அழிவு பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கா. சற்று சிந்திச்சு பாருங்கள், இந்த நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து நீ பாருங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை தேடுவா என்று தான்
கட்டாயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாருன்னா உனக்கு கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் அந்த மேல்நிலைக்கு போகிற தன்மை என்னன்னு சொல்லி உனக்கு பாருங்கள் என்ன வழி கிடைக்கும் என்பதற்கு உதாரணமாக அரவிந்தர் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் கஷ்டம் ஆரம்பிக்க துவங்கிது, அவங்களை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய துவங்கிது, அவர்களுக்கு பல சிந்தனைகள் பாருங்கள் செய்து வர வேண்டியவர்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு டவுன் ஆயிட்டு. ஏன்னு சொன்னால் அவருடைய பாசமான அண்ணனுக்கு நோய் வரும்போது அவர் வேதனைப்படும் போது பாருங்கள் எல்லாரும் அவரைத்தான் நினைச்சார்கள் வேதனையே. இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் பாருங்க அவங்கள பணத்தால் எல்லா இடம் போய் செய்தார்கள், ஆனால் சரி வரல. அவர்கள் இதுக்கு என்ன செய்யறன்னு சொல்லத்தால பாருங்க ஒரு பெரிய மகா ஞானி இந்த அரவிந்தரை எடுக்கணும் என்று நினைத்த பகவான் ஒரு ஞானி அங்கே அனுப்புகிறாருன்னு சொன்னால் ஒரு பிச்சைக்கார வேடத்தில் ஒரு ஆள் போகிறார், பிச்சை கேட்க போகிறார். அங்கே பிச்சை எடுக்கும்போது உங்கள் வீட்டில் என்ன விஷயம், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், எங்கள் அண்ணாவுக்கு இப்படி ஒரு காய்ச்சல் வந்து நாங்கள் எல்லா இடங்களும் மருந்து எடுத்தோம், ஆனால் சரி வரல அப்படின்னு சொல்லி அந்த அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை பார்த்து போட்டு கொடுத்தார், இதை குடிங்க, உடனே சரி வந்தது. எல்லா நாடுகள்லையும் போய் படித்த அரவிந்தருக்கு எல்லா இடங்களும் நாங்கள் மருந்து செய்வதில்லை, இதில் என்ன இருக்கு விஷயம் தேடி அவருக்கு பின்னாலே போயிட்டார். இது என்ன விஷயம் என்று அறியணும் என்று அவருக்கு பின்னாலே பாண்டிச்சேரியில் அவருடைய சமாதி என்றும் இருக்குது, நான் கூட்டி போயிருக்கேன். பாண்டிச்சேரி இன்னொரு மாநிலம், தமிழ்நாடு மாதிரி. அப்படி பாருங்க அவர் போய் எல்லா ஞானத்தையும் பெற்று பாருங்கள். பாண்டிச்சேரியில் ஒரு சிறிய வீட்டில் இருந்து இப்படி அவர் பாருங்கள் குரு பூஜை செய்து உபதேசம் பண்ணிடுங்க. பின்னால் அவர் பாருங்கள் பெரிய உலகமாக எல்லாத்துலேயும் தெரிய வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் வழிகாட்டினார். ஏன் அப்படி பாருங்கள், கடவுள் சீரனா துன்பங்கள் எல்லாருக்கும் வரும், நமக்கெல்லாம் துன்பம் வந்து தான் பாருங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ அடியேனுக்கும் துன்பம் வரும்போது தான் பாருங்கள் எனக்குள்ள பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அரவிந்தருக்கு பெரிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு பாருங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு அவருக்கு அனுபவப்படுத்தணும், அவருக்கு அனுபவத்தை இதை கொண்டு பாருங்கள் நீ உலக மக்களுக்கு நீயும் சாப்பிட்டு பிறகு கொடுக்கணும். அந்த தகுதியை உண்டாக்குவதற்காக, அந்த பாருங்கள் அனுபவத்தை உண்டாக்குவதற்காகத்தான் சோதனை பாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் சோதனை வந்துட்டா எங்களுக்குள்ள நாங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு போகிறோம், பெரிய ஒரு பொருள் எங்களுக்கு காத்திருக்கு, அதை எங்களுக்கு தந்து நீயும் அதை பாருங்க எந்த சுயநலம் இல்லாமல் சாப்பிட்டு இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற தன்மை, அதாவது இயற்கையை மாறப்போறா, இந்த உலகத்தை இயக்குறவர் பக்கம் நீ சேரப்போறா, உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் போது என்பதற்காக தான் சோதனை கொடுக்குறாருன்னு சொன்னால் சோதனைகளும் வேதனைகளும் பாருங்கள் எங்களுக்கு இறைவன் கொடுக்குற அருள் கொடை என்று அதை தான் நபிநாயகம் சொன்னார். என்னென்னு சொன்னால் சோதனை கடைசி மட்டும் அவர் சொன்னார் பாருங்கள், இயலாமல் பள்ளிக்கு போக இயலாமல் இருக்கும் போது அவர் சொன்னார் அப்படின்னா நீங்கள் 5 நேரம் தொழுகைக்கு போங்க, நிச்சயம் போங்க, விட்டுறாதுங்க, விட்டால் பாருங்கள் துன்பங்கள் உங்களை திருத்தி வரும் அப்படின்னு சொன்னார். அவங்க இன்றைக்கு விடாமல் இருக்கிறதால பாருங்கள் இன்றைக்கு பாலைவனத்தில் சோலைவனம் ஆக்கக்கூடிய பாருங்கள் பணம் பொருள் சகல எல்லாத்தையும் கொடுத்து நீ அவர் பாருங்கள் அடிக்கடி என்ன நினைக்கும் போது அதை அளவாக கொண்டு சேவித்து பிறருக்கும் பாருங்கள் ஒரு தொழில் செய்து அவர்களுக்கும் சம்பளம் குடிக்கக்கூடிய அளவுக்கு நீ விசாரிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணங்கள் தான் அந்த இது. ஏன் நாங்கள் அப்படி வரையில் பாருங்கள் இரண்டா அண்டத்தில் ஆதிசக்தியாக இருக்கிற, அண்டத்தில் எல்லா இடமும் அதே சக்தி தான் இருக்குது, அதே சக்தி தான் பிண்டத்துக்குள்ளே இருக்குது. நாம் ஏன் பாருங்கள் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அரவிந்தர் ஆக்கள் ஏங்கும் போது அங்கே வந்து வழிகாட்டின மாதிரி இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் இறைவா பகவானே குருதேவா அப்படின்னு சொல்லி ஏங்கும் போது பாருங்கள் எல்லோருக்கும் அந்த துன்பத்திலிருந்து வெளியாகிறதுக்கு பாருங்கள் கடவுளே வந்தார். என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் பாருங்கள் அவரை நான் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி பாருங்கள். அவர் 98 கடைசி பகுதியில் அவரை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சி என்ன சொன்னால் நான் எல்லா இடங்களும் போய் இந்த துன்பத்துக்கு என்ன வழி என்று வெளிநாட்டில் எல்லா இடங்களும் போய் இறுதியில் ஒரு நாட்டிலிருந்து வெளியே கீழே வந்த பிறகு இங்கே வந்த பிறகு பாருங்கள் நான் அவரோட அவரை பார்க்கும் பாக்கியம் கிடைச்சி அன்றிலிருந்து பாருங்கள் அவரோட ஒரு பாருங்கள் ஒரு லவ் மாதிரி, அதாவது ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு உண்டாகி பாருங்கள் திருப்பி அவர்கிட்ட போக்குள்ளே பாருங்கள் எனக்குள்ள நீங்கள் கர்மாக்கள் கரைக்கப்படுவது தெரிஞ்சு. என்னன்னு சொன்னால் ரமண மகர்ஷிட்ட ஒரு ஆள் கேட்குறார், சாதாரண நாங்கள் ஒரு குருவை கண்டுபிடிக்கிற எப்படி அவர் சொன்னார், உனக்கு பாருங்கள் 6வது அறிவு, மனத்தால் அறிவு 6வது அறிவு, உன்னுடைய மனம் உனக்கு காட்டி தருமப்பா. நீ ஒரு குருவுக்கிட்ட போய்ப்பா இருக்கும்போது உனக்கு அமைதியாயிரும் வேண்டாம், அமைதியானவள். இதைத்தான் மாணிக்க இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது.
இன்பம் கூடினாலும் துன்பம் வரும், துன்பம் கூடினாலும் துன்பம் வரும். பாருங்க, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் ஒரு அமைதியான ஆள் உனக்குள்ள இருக்கப்பா. அந்த அமைதியை நோக்கி நீ போறதுக்கு உனக்கு ஒரு குரு வேணும்னு சொன்னா, நீ வழி இல்லையா அப்படின்னு நான் தேடும் போது, இந்த துன்பத்துக்கு வழி இல்லையான்னு தேடும் போது நீ ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி எடுத்து வச்சு வருவார். இல்லாடி நீ பாருங்க தேடும் போது உன்னை பாருங்க பக்கத்திலே வந்து பாருங்க அவரை உணரக்கூடிய தன்மையை காட்டுவார். நீ இப்போ அவர் பக்கத்தில் போன உனக்கு அமைதி ஏற்படும். ஏன்னா அவர் அமைதியானால் உன்னுடைய கர்மாக்கள் மெல்ல மெல்ல கரைக்கப்படும். அவர்தான் அப்பா குரு, அவர்தான் படைச்ச கடவுள், அவர்தான் இந்த உலகத்தை படைச்சவர். கடந்து அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறதால அவருக்குள்ள போகல உன்னுடைய கடந்து பாருங்க, நீ செய்த கர்மாக்களை கடந்து உனக்கு அமைதி ஏற்படும் போது கடவுளை நீ சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சி. அவர்தான் பாருங்க உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார் திருவண்ணாமலை. அப்படி நம்ம எங்களுடைய மனம் எங்களை காட்டித்தர ஒரு இடத்துக்கு போகுது, நல்லதா கெட்டதா அப்படின்னு காட்டித்தர பாருங்க. அந்த காட்டித்தார தன்மையில் அந்த மனம் சொல்கிற மொழியை எங்களை கேட்காத அளவுக்கு நாங்கள் பாருங்க கர்மாக்கள் விடுதில்லை. எங்களுக்குள்ள 2 பேர் பேசுவார்கள் பாருங்க. ஒரு ஆள் பேசுவார், கடவுள் பேசுவார் என்னன்னு சொன்னால் எல்லாரும் நல்லா இருக்கணும். தாய்மானவர் சொன்ன மாதிரி சிவபெருமான் வந்து கேட்குறாரு, என்ன வேணுமென்று. எல்லோரும் இன்புற்றிருக்கு என்று வேறொன்றும் இல்லை பராமரை, எல்லோரும் இன்பமாக இருக்கணும். ஏனண்டா இந்த உயிரினங்கள் எல்லாரும் பாருங்கள் உலகத்தில் தேடுவதுண்டா ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம். நீங்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னா அவ்வளோ செலவழித்தாலும் பாருங்கள் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வந்தால் அதை பிரித்து விடுறோம் எல்லாத்தையும். ஒரு திருமணம் பண்ணுற என்னத்துக்கிட்ட ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வர்றதுக்கு, ஒரு பாடசாலையில் படித்தா கடைசியாக ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும். ஒரு கோயிலுக்கு போனால் பாரு என்னத்துக்கு போகிறோம் ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் ஒரு நிம்மதி. இதுதான் பாருங்கள் மூலம். எவ்வளவுதான் நாங்கள் உலகத்தில் செய்தாலும் எவ்வளவுதான் காசு வந்தாலும் பாருங்கள் என்னத்துக்கு உழைக்கிறோம்னா ஒரு இன்பம் சுகம் அமைதி வாரத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம். அதுதான் எங்களோட மூலம். ஆனால் அதுக்கு எவ்வளோ வேலை செய்கிறோம் பாருங்கள். இன்பம் சுகம் சந்தோஷம் வாரத்துக்கு எவ்வளோ பாருங்கள் மாரடிக்க வேண்டியது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த இன்பம் சுகத்தை தேடித்தான் பாருங்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு நாங்கள் அந்த இன்பம் சுகம் உனக்குள்ளதான் இருக்குது, அதை விட்டு நீ வெளியே போயிட்டான். இதுதான் பாருங்க அவர் சொல்கிறார், அலெக்சாண்டர் இமயம் முதல் குமரி வரை வெற்றி அடைஞ்சார். ஆனால் அவருக்கு அந்த வெற்றியை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அந்த இன்பத்தை இன்பம் வருதில்லை. இந்த பொருட்களில் இன்பம் வருமாண்டு அதை வெற்றி அடைகிறார். அதே மாதிரி உலகத்தில் இமயம் முதல் குமரி வரை எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் வருதில்லை. என்ன அப்படின்ற ஒரு புல்லுக்குள்ளே இருக்கிற மகானிட்ட போய் கேட்குறார். யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறார், உன்னுடைய மனத்தை வெல்லாத மட்டும் பாருங்க அவர் வெற்றியே இல்லை. முதல் உன்னுடைய மனத்தை வெல்வதற்குரிய வழியை தேடிக்கொண்டு நீ முயற்சி பண்ணி பாரு. அந்த முயற்சி பாருங்க திருவினையாக்கும். அந்த முயற்சியில் அடைகிற இன்பத்தை நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாருன்னா, மனத்தை வந்து என்னுடைய சொந்த வீடு ஆகிய ஆன்மாவோடு இருக்கிறேன். அப்போ என் சொந்த வீடுல இன்பம். சின்ன பிள்ளையில் பாருங்கள் நாங்கள் இன்பமாக இருப்போம். ஏன்டா என்னுடைய சொந்த அசல் தன்மை நான் ஒரு அமைதியானால், ஒரு இன்பமானால், நிம்மதியானால் என்னுடைய அசல். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஹாஸ்டலில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு போனால் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக. ஏண்டா வீடு சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்கேயும் இருக்கல மாதிரி எங்களுடைய சொந்த வீடு பாருங்கள். நாங்கள் ஆன்மா, நாங்கள் பாருங்கள் கடவுள். எங்களுடைய சொந்த வீட்டுக்கு போன அந்த ஞானி அந்த அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனால் புல்லுக்குள்ளே இருக்கவில்லை. நீ பாருங்கள் உன் சொந்த வீட்டுக்கு போகாமல் என்னதான் செய்தாலும் அதில் வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நீ உன்னுடைய மனதை கடந்து எண்ணங்களை கடந்து ஓசோ சொல்ற மாதிரி பாருங்க, தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்னுடைய அமைதி உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. சொன்னார் உலக மக்களுக்கு, உன்னுடைய எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து நீ பேரானந்தம் அடைகிறதுக்கு உனக்கு ஒரு குரு வேணும் அப்பா. என்னடா அதை எங்க இருக்கு என்று காட்டுவதற்கு. நீ கொழும்புக்கு முதல் போறோம்னா உன்னை காட்டி கொடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். எந்த இடத்துக்கு நீ புதுசா போற அந்த இடத்துக்கு காட்டி கொடுக்குற ஆள் வேணும். அந்த காட்டி கொடுக்குற ஆள் தான் குரு பாருங்க. நீ தேடும் போது அந்த உன்னை பாரு உனக்குள்ள காட்டி கொடுக்க. நீ இங்கே தான் இருக்கா, இங்கே இல்லப்பா, அமைதியற்ற இடத்துல இருக்கிறா என்று சொல்லி அமைதியற்ற நிலையிலிருந்து அமைதியான தன்மை கூட்டி போறதுக்கு ஒரு குருவன். அதான் அஞ்ஞானத்தை நீடிக்கா, அஞ்ஞானத்திலிருந்து அறிவை காட்டுவதுதான் குரு. துன்பக் கடல்லிருந்து இன்பக் கடலுக்கு உன்னை கொண்டு சேர்க்கிற படகு மாதிரி. நீங்கள் பாருங்கள் தத்தளிச்சு கொண்டீங்க ஒரு கடலில், எங்களை பாருங்கள் அந்த படகோட்டி எங்களை பாருங்கள் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிற மாதிரி தான் குரு. தத்தளித்து கொண்டிருக்கும் வேதனைப்பட்டு கொண்டு இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்றுவதற்காக வருவாரப்பா.
உங்களை இந்த துன்பக்கடல்லிருந்து காப்பாற்றி வருவார். ஆனால் நீ அவருடைய பாருங்கள் படகுல நீ ஏறுறதுக்கு தயாராக இருக்கணும் என்று சொன்னால் நீ அவரை தேடணும். எங்கிருந்து இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு வழி என்று தேடும்போது உனக்கு ஒரு குரு கிடைப்பார். பாருங்கள் அடி எனக்கு பாருங்கள் என் குருநாதரை நான் தேடும்போது பக்கத்திலே வந்தார். பாருங்கள் நான் ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வச்சு உனக்கு கிட்ட வருவேன் என்ற வாக்கியத்துக்கு இணங்க பாருங்கள் அதே மண்ணில் பாருங்கள் அதே இடத்துல பாருங்கள் கொஞ்சம் தூரத்திலே வந்து உட்கார்ந்தார். இந்த வேதனையிலிருந்து வெளியில் வாரத்துக்காக எல்லா நாடுகளும் ஓடி ஓடி உழைச்சாலும் பாருங்கள் நிம்மதி கிடைக்கவில்லை. இன்று என்னுடைய சொந்த வீடு ஆகிய பாருங்கள் எல்லாரும் சொன்ன நீ வாடகை நான் தான் சொந்த வீட்டில் நிற்கேன், நீங்கள் வாடகை வீட்டில் இருக்க எப்பவும் உங்கள் வீடு உடைஞ்சி போகும், ஆனால் என்னுடைய வீடு பாதுகாக்கப்படும் என்னன்னா நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீட்டை பாருங்கள் சொந்த வீடு என்று நினைச்சிக்கும் இந்த வீடு இருக்கிற இந்த வீட்டை நாங்கள் சொந்த இது ரெண்டும் இங்கேத்துக்குரியது. இது வேறொரு ஆள்றது அதுதான் கடன். ஆனால் நாங்கள் இங்கே வேலைக்கு வந்து நாங்கள் இந்த வீடு ரெண்டும் பாருங்கள் எங்களுக்கு என்ன வாடகை வீடு. இந்த வீடு வாடகை வீடு அலெக்சாண்டா அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். நான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த புல்லுக்குள்ளே இருந்தாலும் புல்லு என்னை பாதிக்கவில்லை, அமைதியாக இருக்கிறேன். எங்கே போனாலும் பாருங்கள் நீ அமைதியாக இருப்பா, சந்தோஷமாக இருக்கா. இதுதான் ஞானி கண்ட வழி. இதை உனக்குள்ள இருக்கு. அதை பாருங்கள் தேடுவதற்கு அதை கொடுப்பதற்கு அதை பெறுவதற்கு உனக்கு காலம் வந்து விட்டேன்னா நீ எல்லா இடமும் தேடுனா நிம்மதி இல்லைன்னு சொல்லி எனக்கிட்ட வந்திருக்கா, உனக்கு நீ நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினார். அப்படி ஒரு மகாசக்தி படைச்ச ஒரு வழியை பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பகவான் இம்மண்ணில் பாருங்கள் பல அவதாரங்கள் பண்ண ஸ்ரீமன் நாராயணன் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவான் காயத்ரி மந்திரத்தை கலியுகத்தில் பரப்புவதற்காக காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இம்மண்ணுக்கு வந்து பாருங்கள் இந்த காயமாகிய பாருங்கள் நோவிலிருந்து காப்பாற்றி உன்னை அண்டிவாரவர்களுக்கு இந்த காயமாகிய பாருங்க நோவிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லி அதில் சித்தி பெற வச்சு பாருங்க அதில் எல்லாத்தையும் பாருங்க காட்டி இந்த மண்ணுலகம் ஃபுல்லாக போதிச்சு உன்னை அண்டி வரும் மக்களுக்கு வழிகாட்டு என்று உரைத்த அந்த பகவானுடைய திருப்பாதத்தை நினைச்சு நாங்கள் பாருங்க 24 23ஆம் தேதி இரவு பிரார்த்தனை பண்ணுற யாருக்கும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, பெரும் பாக்கியம். இதைத்தான் எல்லாரும் இமயம் முதல் குமரி வரை இமயமலையில் இண்டை காடு மலைகள் 5000 ஆண்டுகளால் தேடுற அந்த பொருள் நாங்கள் 23ஆம் தேதி அந்த பொருளுக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ண போகிறோம். இதை பாருங்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கால். இன்றைக்கு இமயத்தில் பாருங்கள் இந்த நிலையை அடைவதற்காக இன்றைக்கு பாருங்கள் எல்லா பணிகளில் இருந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பணியிலையும் போகாமல் நீ இமயமலைக்கே போக தேவையில்லை, அப்பா நீ கிடைத்து விட்டது அப்படின்னு பாருங்கள் உரைத்தாரணினா நாங்கள் அவ்வளவு தீவிரமான பக்தி அசைக்க முடியாத பக்தி வைக்கும் போது ஆண்டவன் இறங்கி வருவார். ராவணன் பாருங்க தன்னுடைய இசையாலே பாருங்க உருகி சிவபெருமானே இறங்கி வந்த வரலாறுண்டா அது உண்மை. அப்படித்தான் என் குருநாதர் பாருங்க இமயமலையில் போய் பெற வேண்டியதை நீ இமயத்துக்கு போகவே தேவையில்லை பண்ணி அவருடைய வாயால் எனக்கு உரைச்சார். நிலை வச்சு பாருங்க ஏண்டா இமயத்துக்கு போக வேண்டிய பாருங்க இது இல்லை உனக்கு, ஏனடா நீ எல்லாத்தையும் பாருங்க அவ்வளவு பக்குவ நிலை அடைஞ்சி என்னே விடாமல் பாருங்க. ஒரு ஆள் சொன்னாராம் பாருங்க, ஒரு இன்ஜினியர் இங்கேருந்து போனோடனே என்னை திருப்புறாரப்பா 4 மணிக்கு என்னை இடிக்க விடுறாருல திருப்புறார் பொண்ணு 2 மாட்டங்கள் அப்படி சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஏன்னா அசைக்க முடியாத பக்தி. அப்படி ஒரு பக்தி அப்படி வரும்போது பாருங்கள் கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்காராம். மரம் செடி கொடி அனைத்துக்குள்ளே நான் இருக்கேன், எல்லாத்துக்குள்ளே இருக்காம். நான் சரீரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தால் என்னை ஒன்றும் தாக்காது என்று வாழ்ந்து காட்டி போதிச்சார். அதே மாதிரி பாருங்க நீ எல்லா உடுப்பும் போடலாம், எல்லாரோடையும் போடலாம், எல்லா குடும்ப எல்லா காரியங்களும் நீ சரியா செய்யணும். உண்மையா கடவுள் தன்மை பெற்றா ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு சொல்லிட்டு என்னை போல் நீ வாழ்வா, உனக்கு ஒட்டாதப்பா நான் எல்லாருக்குள்ளே இருக்க ஒட்டியிருக்கா என்னை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தன்மை பண்பு குணங்கள் இருக்கும், அதுக்குரிய சக்தியை கொடுப்பது மட்டும்தான் உன்னை, அது உன்னை தாக்கண்டா படைச்ச பொருள் உன்னை எப்படி அப்பா தாக்கும் என்றதுக்கு உதாரணம் கிருஷ்ணன் பாருங்க கர்மயோகியா வாழ்ந்து காட்டினான். இந்த தன்மையை தான் காட்டினார் பாருங்க. நீ என்னை அடைஞ்சி என்று சொன்னா எந்த சலனமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை பாருங்க. உலகத்தில் எல்லாத்தோடையும் நீ பழகலாம், ஒன்றும் பாதிக்காது. இதுதான் உண்மையான கடவுள் நிலை. இதைத்தான் கிருஷ்ணன் கண்ட யோகி கண்ட மலை, இது கர்மயோகி கண்ட கிருஷ்ணன் கண்ட தன்மை அப்பா அப்படின்னு காட்டினார். தெரிஞ்சுட்டு பாருங்க தாக்காது. நம்ம எல்லாம் யோசிக்க ஆன்மீகம் அப்படின்னா விட்டுட்டு அது போட்டு இது போட்டு ஒன்றுமில்லை. ஆன்மா எதிரிலையும் ஒட்டாது. இந்த ஆன்மா தான் எல்லா பொருளையும் படைச்சு, அதுக்கு ஒன்று பற்றில்லை, ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுதானே படைச்சே.
யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம தேங்காய் கொடுத்து அதுக்கு சமாளிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. நாங்கள் எங்களை நல்லாக்குறதுக்காக ஒரு பாருங்க எங்களுடைய மன திருப்திக்காக நீ படைச்ச எல்லா பொருளையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, இல்லை நீ தான் அப்படின்ட்டு சரணாகதி அடைவதற்காக அவர் படைச்ச பொருளெல்லாம் வச்சு நாங்கள் நிம்மதி அடையும். நீதான் எல்லாம் இந்த உடனே பாருங்க, மாயையும் நான் தான் மாதவன் நாயாம் அப்படின்னு சொல்லியாரு. மாயையை நீ பாருங்க விரும்புனா உனக்கு மாயையை கொடுத்து கொண்டு அதுவும் நான் தான், மாதவனும் நான் தான் அப்பா, நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, நீயே இல்லை நான் தான் இல்லை அப்படி சொல்கிறார் பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் தான், அந்த நான் தான் எப்போ போக முடிச்சுன்னா உனக்கு கஷ்டம் பெறக்குள்ள போகும் பாருங்க. நீ என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நான் பாருங்க உனக்கு பாசமாரிக்க பிள்ளைக்கு வேதனை வரும்போது அதை விட்டுருவான். அப்போ உனக்கு ஒரு நன்மை கிடைக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். யாரும் பாருங்கள் நான் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு வேதனை கொடுப்பார். இந்த நான் போங்காளி உன்னை எடுக்கணும் சொன்னால் அரவிந்தருக்கு அப்படி வேதனை கொடுத்தாருன்னு சொல்கிற மாதிரி உனக்கு உன்னை எடுக்கணும், அவர் உன்னை நல்லாக்கணும் என்று நினைச்சா, உன்னை பெரியவன் ஆக்கணும், உனக்கு பெரிய ஒரு பொருள் தரணும் அப்படி நினைச்சாரண்டா அதுக்குரிய வேதனை உனக்கு கொடுப்பார். அப்போ அந்த நான் போகும் எல்லாம் அவன்தான் என்ற நிலையில் வரும்போது தேடும்போது அவன் நிச்சயம் வருவான் என்பதற்காக வாழ்ந்து காட்டி போதிச்சவர்கள் தான் சித்தர்களும் யோகிகள் மகான்கள். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதுக்காகத்தான் எல்லா மகான்களும் பல வழிகளை சொன்னார்கள், உபதேசம் பண்ணார்கள். இப்படித்தான் பாருங்க ஒரு நாள் ஒரு பெரிய மகாஞானி உபதேசம் பண்ணி கொண்டார் தன்னுடைய சீடர்களுக்கு. அப்படி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாருங்க அவர்களுக்கு அதிகமாக விளங்கலை, உலகத்து பக்கம் இருக்கத்தால அவருக்கு அதிகமாக விளங்கலை, உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியே அந்த எண்ணலால் அப்படியே பார்த்தார் பாருங்க. ஒரு ஆள் மாடு கட்டி அந்த மாட்டை அவர் கொண்டு போகணும். அவர் கைத்தால் அந்த மாட்டை இழுக்கிறாரு, மாடு இங்கால இழுக்குது, அவர் இங்கால இழுக்கிறார். அப்போ தான் சீடர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. பாப்பா பெரிய ஒரு இது கிடச்சிட்டு அப்படின்னு அங்கே போய் கேட்டார், மாடு கட்டுறவனுக்கு புதுசா அப்படின்னு கேட்டார். ஏன்னா மாடு இவர் ஒரு கைத்தால் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, மாடு ஒரு பக்கம் இழுக்குது. அப்போ அவர் சொன்னார், இந்த கைத்தை அவுட்டுடாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புல்லு கட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே இந்த புல்லுக்கட்டை காட்டி காட்டியே மலைக்கு கொண்டு வைத்தார். மாட்டை காட்டி காட்டியே மலை கொண்டார். அதே மாதிரி தான் பாருங்கள், உங்களுக்கு நான் கதை சொல்லி சொல்லி ஒரு மலைக்கு கொண்டு வரதுக்காப்பா, இமயத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்கே இமயமலை உனக்குள்ளே தான் இருக்கி, இமயம் மாதிரி குணம் கொண்டு வந்தால் நீ பாருங்க சிவனாயிடுவா என்பதற்காகத்தான் உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணேன். என்ன கதை சொல்லி சொல்லியே கூட்டி போகிறேன். புல்லுக்கட்டை ஒரு கதை மாதிரி, புல்லுக்கட்டையே காட்டி காட்டி கொண்டு வர மாதிரி பல கதைகளை சொல்லி 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 பாருங்க உங்களை என்ன மேலே கொண்டு வரதுக்கு இமயமலை கொண்டு வரணும்ப்பா, அங்கே தான் கைலாயம் இருக்குன்னு சொன்னால் அங்கே தான் பாருங்க உனக்குள்ள இமயம் இருக்கி, அங்கதான் உனக்கு அன்பு வரும், அங்கதான் உன்னை பாருங்க இந்த உலகத்தை இயக்கிறவர் இருக்கார், அவர் தான் பாருங்க அன்பே சிவம், அந்த இமயமலையில தான் சிவம் இருக்கிறார் அப்படின்னு கொண்டு போறதுக்கு உன்னை மேலே கீழே இருந்து மேலே கொண்டு போறதுக்காக தான் நான் கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணார். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களெல்லாம் இமயமலை கொண்டு போறதுக்கு இங்க இருக்கிற நாங்க பாருங்க கர்மாவுக்குள்ள உங்களை இமயமலை கொண்டு வரதான் கதை சொல்றோம். உங்களை இமயமலை கொண்டு போறதுக்கு தான் பாருங்க என்னை சிவனாக்குறதுக்கு நீ சிவம் அப்பா அப்படின்னு சொல்றார். நீதான் சிவம். இங்கே சவமாகிற பக்கம் இருக்கா சிவமாகு அப்படின்றதுக்காக உனக்கு அடிப்பதற்காகத்தான் பாருங்க என்ன உனக்கு கஷ்டம் கொடுக்குறாரு. இன்றைக்கு தங்கம் பாருங்க பாருங்க தன்னுடைய சகோதரங்கள் எல்லாத்தோடையும் கனிப்புக்களோட உள்ளுக்குள்ள இருப்பார். அப்போ அவர் பாருங்க என்னைவாரு மதிப்பு இல்லாமல் இருப்பார். நீங்கள் எல்லாம் பாருங்கள் சொந்தக்காரன் எல்லாரோட இருக்கக்குள்ள நிறைய குறைய காய்ச்சி காய்ச்சி அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பாருங்கள் என்னை மதிப்பற்றவன் அந்த குறையை எடுத்து மதிப்பற்று இருக்கிற மாதிரி இந்த தங்கம் பாருங்கள் தன்னுடைய எல்லா சகோதரங்களையும் சேர்ந்து நிலத்துக்குள்ளே இருக்கிறார். இதை கண்டுபிடிச்சி பாருங்கள் பெருமதி ஆக்கணும் வந்து வெளியே எடுத்து பாருங்கள் அவருக்கு எவ்வளோ அடி அடிக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் அவர் பெருமதியாக இருக்கு. நான் போன கிழமை பிள்ளையா இருக்காத சொன்ன மாதிரி அதை பெருமதியாக்குறது. அப்போ எடுக்கக்குள்ள அவர் சொந்தங்களோட இருந்து பிரிக்கக்குள்ள அவர் கவலை வருமா, ஏன்னா அதுக்குள்ள தான் வளர்ந்தார் என்று சொல்லுங்க பாருங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, சிக்கி முக்கி கல்லி கற்பகோடி காலம் பாருங்க தண்ணீருக்குள்ள வாழ்ந்தாலும் அதை எடுத்து போட்டு அசல் மாறாது. ஆனால் நாங்கள் பாருங்க எங்களுடைய அசல் மாறி அது மாதிரி இந்த தங்கம் பாருங்க எடுக்கக்குள்ள அந்த அசல் தன்மை தான் தங்கமே இல்லை, தான் ஒரு மதிப்பற்றவன் இல்லை என்ற தன்மையில் அவர் உள்ளுக்குள்ள இருக்கும் போது எடுத்த பொருள் அடிக்கும் போது பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் வந்ததால ஞானம் வரும். அது மாதிரி பாருங்க பொறுமை சகிப்புத்தன்மை இருந்ததால தங்கம்
பெருமதி ஆயிட்டார். இன்றைக்கு பாருங்க, ஒரு நாளும் துருப்பிடிக்காத ஆளா இருக்கிறவரை நாளைத்தான் அவருக்கு பெருமதி. துருப்பிடிக்கிற ஆளுக்கு பெருமதி குறைவு. பாருங்க, நீங்க எல்லாம் துருப்பிடிக்காத ஞானிகள் பாருங்க பெருமதி எந்த காட்டுக்குன்னா அவர்கள் தேடிப்போம். தங்கம் அவர்கள். ஏன் அவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தார்கள், பிரம்மத்தையே நோக்கி போனார்கள். உலகத்தில் பாருங்க எல்லாத்தையும் செய்தவர்கள். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் ஒரு தங்க நாள். அப்போதானப்போ அந்த தங்கம் இந்த உலகத்தில் உன்னை நெடுக பெருமதி குறையாமல் ஒட்டாமல் இருக்கக்கூடிய பெருமதியான பொருள். 4 மணிக்கு நீ எழுந்து காயத்ரி மந்திரம் சொல்லி சற்று பாருங்களுடைய சுவாசத்தை கவனி. இதை ராமகிருஷ்ணபுரம் சொல்றார். உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை எப்படி ஏற்படும் உனக்கு? அந்த உணர்வுள்ள பொருளை லேசா எந்த கவலையும் இல்லாமல் உலகத்தில் பாருங்க எதிர்மறையான சிந்தனை உள்ள எல்லா உயிரினங்களும் உறங்குற டைம்ல உன்னுடைய பாருங்க சித்தத்தில் நீ கர்மாக்களும் உறங்கியிருக்கும் போது அந்த உணர்வை நினைச்சேன்னு சொன்னா உணர்வற்ற தன்மை உனக்கு ஏற்படாது. நீ சிவமாயிராம் என்பதற்காக தான் தட்சிணேஸ்வரத்திலிருந்து தன்னுடைய சீடராகிய விவேகானந்தருக்கு பாராட்டி விவேகத்தால ஆனந்தமாயி அந்த சச்சுதானந்தமாகிய பரம்பொருளை அடைவிப்பதற்காக அவர் உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நல்வாக்கியம் அவருக்கு பண்ணத்தால சுவாமி விவேகானந்தர் பாருங்க சிக்காகோ இருந்து எல்லா இடம் போய் உபதேசம் பண்ணும்போது எல்லோரும் அந்த தங்கத்தை நாடி அப்படியே அவருடைய சரணடைஞ்சிட்டார்கள். ஏனென்றா அவர் பெருமதியான தங்கத்தை நோக்கி அட்சய நாளில் நாங்கள் போய் பாருங்கள் ஒரு மோதிரம் உண்டான வாங்கணும் கடையில் குந்தித்து இருக்கிற மாதிரி எல்லோரும் அந்த அட்சய பாத்திரத்தை நோக்கி போனார்கள். அப்படிப்பட்ட மகாசக்தி படைச்ச மகா புருஷர், அவதார புருஷர், அப்படிப்பட்டவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் வருகின்ற 23ஆம் தேதி இரவு நம்ம கரங்களால் அவருடைய திருப்பாதத்துக்கு பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு செய்யும்போது பாருங்க அவருடைய முழு அருள் எங்களுக்கு பட்டு எங்களுக்குள்ள நீங்கள் கர்மவினைகள் அகற்றப்பட்டு நாங்கள் தான் நல்லா இருப்போம். அதனால தான் நாங்கள் குறை கதைக்கப்படாது. எங்களில் ஒரு ஆள் பாருங்க, நாங்கள் காயத்ரி குடும்பம், எங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு கஷ்டம் வரும்போது அவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏண்டா அன்று தர்மத்தை சார்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும் பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏண்டா தர்மம் நம்மளுக்குள்ள 2 பேர் இருக்கு, 2 பேர் பேசுவாங்க. தர்மம் உள்ளுக்குள்ள கடவுள் பேசுவார். உள்ளுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கொண்டு பேசுவார் கடவுள். நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளை மட்டும்தான் நல்லா இருக்கணும், எங்களோட சொந்தம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் சொல்கிறது தான் நீங்கள். அதுதான் சுயநலம், அதுதான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அறியலாம். 2 பேர் நம்மளுக்குள்ள இருக்கிறார்கள் பாருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்றவர்கள் ஞானிகள் என்றா அவர்கள் கடவுளாய்த்தார்கள். அதனால தான் அவர்கள்கிட்ட போனோன்னு எங்களுக்கு அமைதி ஏற்படுது. என்னடா அவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்கின்ற வேறொன்றும் இல்லை பராவரமை என்று சொல்லி சதா பாருங்க கடவுளை பற்றி பேசி அவர்கள்ட்ட வார எல்லோரையும் பாருங்க நீ அந்த பாவம் செய்த அந்த குரண்ட ஒரு நாளும் சொல்லல. அவங்க சொன்னாங்களா? எல்லாத்தையும் கடக்கலாம், யாராயினும் என்னை வந்து அடையலாம் அப்படி என்று கொண்டு சொன்னான் கண்ணன். யாருக்கும் தடல்லப்பா, நான் எல்லாருக்குள்ளே இருக்கிறவன், நீ எல்லோரும் என்னை வந்து அடையலாம் என்று சாஸ்வதமாக உரைத்த அந்த பகவான் நினைச்சு பிரார்த்தனை கொண்ட பெரும் பாக்கி நம்ம கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.